ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வாரம் அண்ணாமலை பால்காரன் ரஜினியும் முத்து ஜமீன்தார் ரஜினியும் பேசும் ஆன்மீகம் என்ன அப்படின்ற தலைப்பில் நாம் சிந்திப்போம். இப்போ இந்த சிந்தனைக்கு நம்ம அதை வச்சுருக்க டைட்டிலில் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ஆன்மீகம் அப்படிங்கும்போது இங்கே நிறைய விதமான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆன்மீகம்ன்ற பேரில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அது எல்லாமே உண்மையான ஆன்மீகமாக அவங்க எல்லாம் எதை தேடி போய் அதை அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் இந்த ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் நீங்களே சுயமாக என்ன செஞ்சணும் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணால் அது நம்ம என்ன ஆயிரும், ஒரு விவாதம் ஆயிரும். ஸோ நான் கற்றுக்கிட்ட இதுதான் ஆன்மீகம் அப்படின்ற விஷயத்த நான் என்னுடைய சிற்றறிவுக்கு நான் உணர்ந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் தான் என்ன செய்யணும், உங்களுடைய சுய பரிசோதனையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இந்த ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஆன்மீகம் என்ற சொல்ல ரெண்டாக பிரிச்சுக்கிடுவோம். ஒன்று ஒரு அது ரெண்டாக பிரிக்கும்போது ஒன்று ஆன்மா, இன்னொன்று மீகம். இப்போ அந்த ஆன்மாவுக்கு என்ன அப்படின்னா, ஆன்மாவுக்கு ஒரு சொல் என்ன அப்படின்னா ஆதி இருப்பு நிலை அப்படின்னு ஒரு சொல் வருது. மீகம்னா கல்வி. இந்த ஆதி இருப்பு நிலைனா என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆதி இருப்பு நிலை. இந்த பிரபஞ்சம்னா என்ன, இந்த பிரபஞ்சத்தில் எண்ணிலடங்காத கோள்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள் எல்லாமே இருக்குது. இன்னும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பூமி, இந்த சூரிய குடும்பம், இதை மாதிரி இன்னும் என்னெல்லாமோ இருக்குது, யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ பிரபஞ்சங்கிறது அவ்வளோ பெருசு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது, இது எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இன்னும் இருந்துக்கிட்டு இருக்க அந்த ஆதி மூலத்தை தான் ஆதி இருப்பு நிலை, அதைத்தான் ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றியான படிப்பு தான், அதை பற்றியான கல்வி தான், அதை புரிந்து கொள்வது தான் அந்த மீகம்ன்ற சொல் கல்வி. அப்போது அதுதான் ஆன்மீகம். அப்போது ஒரு மனிதன் அந்த ஆதி இருப்பு நிலையை உணர்ந்துக்கிறதுக்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு நோக்கிய பயணம்தான் ஆன்மீகம் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியை பார்க்குற ஆன்மீக அன்பர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இப்போ இதை உணர்ந்த மகா அவதாரங்கள் தான் நமக்கு நிறைய பேர்களை வேறு பேராக இதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அருள் பெரும் ஜோதி, அருள் பேராற்றல், பரம்பொருள், பரமசிவம், அல்லாஹ், பரமபிதா, வெட்டவெளி, சுத்தவெளி, வெற்றிடம் அப்படின்னு இப்படி பல பேர்களில் என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு இதை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காணொளி முடியும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரூட் இப்படி தான் போகணுமா, இதுக்கு இப்படி தான் பயணமா அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கான நோக்கிய பயணத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள், இதை உணர்ந்து பாருங்கள். சரி, இப்போ நம்ம ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஆன்மீகத்துக்கு யார் வருவா? நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஆள் வரப்போகிறதில்ல, நல்ல சந்தோஷமாக இருக்கிற ஆள் வரப்போகிறதில்ல, நல்ல செல்வந்தர் என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறதில்ல. யார் வருவா அப்படின்னா, துன்பத்தில் இருக்கிறவர் தான் என்ன செய்வார், இந்த ஆன்மீக பாதைக்கு வருவார். அவருக்கு தான் இந்த கேள்வியே வரும். அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, துன்பப்படுகிறவன் பாக்கியவான், அவனே இறைவனை கண்டுகொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தனுக்கு துன்பம் வரும்போது, ஒரு நோய் வரும்போது, ஒரு துரோகம் அவனுக்கு இழைக்கப்படும் பொழுது, பொருள் இழப்பு இழைக்கப்படும் பொழுது, அவன் என்ன செய்கிறான், அந்த இயற்கையை அப்போ தான் என்ன செய்யறான், திரும்பி பார்க்க போகிறான். இது எல்லாருக்கும் பொருந்தும். எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பேரழகியாக இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் வாழ்க்கையில். அப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இறைவனை நோக்கி திரும்புகிறாங்க. இறைவனை நோக்கினா யாரை நோக்கி, இந்த ஆதி இருப்பு நிலை நோக்கி. அவங்களுக்கு அது ஆதி இருப்பு நிலைன்னு தெரியாது, வேறு பேர்கள் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுகிட்ட என்ன பண்ணுவாங்க, அதை கேள்வி கேட்பாங்க. எனக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுத்த, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த, எனக்கு ஏன் இந்த நோயை கொடுத்த அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ அது வந்து அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்டாக பிடிச்சிருவாங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காணொலியில் ஒரு முடிந்த அளவுக்கு கைடன்ஸ் என்ன செஞ்சிடலாம், நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த ஆதி இருப்பு நிலையில் இப்போ இந்த துன்பம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், துன்பம், அப்புறம் கோபம், பயம், அப்புறம் சோகம், அப்புறம் பொறாமை, அப்புறம் இந்த மாதிரி நிறைய குணங்கள்லாம் இருக்குது இல்லையா? இந்த குணங்கள்லாம் வந்து ஆதி இருப்பு நிலையில் இல்லை. அது பரம்பொருளாக இருக்கும்போது இந்த குணங்கள்லாம் இல்லை. அது அருள் பேராற்றல் இருக்கும்போது அங்கே அருள் பேராற்றலில் தான் இருக்குது. இப்போ நம்ம பூமி எங்கே மிதந்துக்கிட்டு இருக்கு? வெற்றிடத்தில் மிதந்து, இந்த ஸ்பேஸில் மிதந்துக்கிட்டு இருக்குது. வெற்றிடத்தில் மிதந்துட்டு, இந்த வெற்றிடம் தான் அருள் பேராற்றல், ஆதி இருப்பு நிலை, பரம்பொருள், பரமபிதா எல்லாமே இந்த வெற்றிடத்தில். இந்த சூரியன் நினச்சி இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது, மிதந்துட்டுருக்கு. அதேமாரி தான் சூரியன், செவ்வாய் கிரகம், எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் எதில் மிதந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த ஆதி இருப்பு நிலையில் தான் எல்லாம் மிதந்துக்கிட்டு அதாவது சுற்றிக்கிட்டு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து என்ன இல்லை, ஒரு இது இல்லை, குணம் இல்லை, எமோஷனலாக அங்கே கிடையாது. அங்கே வந்து அளப்பரிய ஆற்றல் மட்டும்தான் அங்கே என்ன இருக்குது, அங்கே இருக்குது. இந்த குணம் எங்கே உருவாகுது, இந்த குணம் எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னா அதுக்கு தியான அன்பர்கள் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆதி இருப்பு நிலையில் ஒரு சின்ன தன்மாற்றம் நடக்கு. தன்மாற்றம் எதுக்கு நடக்கு அப்படின்னா அங்கே ஒரு ஆசைன்னு ஒன்று என்ன செய்து உருவாகுது. நான் இப்படியே இருக்கனே, ஆற்றல் களமாக இருக்கனே, நான் பரம்பொருளாகவே இருக்கனே, நான் எப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நான் நான் என்ன செய்யணும், பார்க்கணும்னு அங்கே ஒரு ஆசை பிறக்குது. அந்த ஆசை என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அழுத்தமாக என்ன செய்யுது, உருவாகுது. அந்த அழுத்தத்தில் உருவானது தான் என்னது அப்படின்னா அணு அப்படின்ற ஒரு பொருள். அப்போ நான் இவ்வளோ வேலை, ஒரு ஆசை, நான் எப்படி இருப்பேன், அந்த ஆதி இருப்பு நிலையே எனக்குள்ள நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ஆசை பிறக்குது. அது அழுத்தமாக கன்வெர்ட் ஆகி அது என்ன செய்யுது, ஒரு அணுவாக உருவாகுது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வீடு எப்படி இருக்குது நம்ம அப்படிங்கிறத பார்க்குறது நம்ம ரூமுக்குள்ளே உட்காந்து பார்க்க முடியாது. நம்ம வீட்டை விட்டு என்ன செஞ்சு வெளியே வந்து நின்று நம்மளுடைய ஃப்ரெண்டேஜை பார்த்தா தான், ஓ நம்ம வீடு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு என்ன செய்யலாம், பார்க்கலாம். இல்லைனா மொட்டை மாடியில் நின்று, இல்லைனா ரொம்ப மேலே இருந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம வீடை பார்க்கலாம். இல்லை தூரத்துலேருந்து பார்த்தா தான் நம்மளுடைய வீடு இப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்ய முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. அதுபோல் ஆதி இருப்பு நிலையிலிருந்து ஆதி இருப்பு நிலையே அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு புரியாது. அதாவது பரம்பொருள் அதுக்குள்ளே இருந்து அது என்ன செய்யாது, புரியல. அப்போது அதுக்குள்ள ஒரு ஆசை, என்ன ஆசை, நம்ம எப்படி தான் இருப்போம் அப்படின்னு என்ன செய்யுது, வெளியே வந்து பார்ப்போம்னு சொல்லி வெளியே வரும்போது அந்த ஆசையை ஒரு அழுத்தமாக மாறி அணு என்ற ஒரு பொருள் அங்கே உருவாகுது. இப்போ நீங்கள் அணுவை பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது இருக்கும். முக்கால்வாசி ஒரு 90% எல்லாம் என்ன இருக்கும், அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கும். அணுவோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான். அந்த வெற்றிடம் தான் ஆதி இருப்பு நிலை. அல்லாஹ், பரமபிதா, பரம்பொருள் எல்லாமே அந்த வெற்றிடம் தான். ஸோ அப்போ பாருங்கள், ஒரு அணுவுக்குள்ளே வெற்றிடம் இருக்குது. அதை தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னது இதுதான். அப்போது அங்கேருந்து வந்தது தான் அணு. அப்போ இந்த அணு தோன்றி இருக்கு இல்லையா, இந்த அணு நான் இப்படி தான் தோன்றினேன் அப்படின்னு ஒரு பதிவு என்ன செய்யுது, அங்கே அந்த அணுவுக்குள்ளே அந்த ஆதி இருப்பு நிலை என்ன செய்யுது, உருவாக்கி வச்சிருது. அந்த பதிவு தான் மன உடல். நான் இப்படி தான் தோன்றினேன், எனக்குள்ளே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பதிவு என்ன செய்யுது, அங்கே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணி வைக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபிசிக்ஸ் லேபில், கெமிஸ்ட்ரி லேபில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடித்தோடனே ரெக்கார்ட் நோட் எழுதும் பார்த்தீங்களா, நான் என்னென்ன பொருள் எடுத்தேன், இதை இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்கார்ட் நோட் எழுதி சப்மிட் பண்ணுறோம்ல. எக்ஸ்டர்னல் மார்க்கு, இன்டர்னல் மார்க்கு, எக்ஸ்டர்னல் மார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது. அதேமாரி அந்த ரெக்கார்டு நோட்டு தான் என்னது, ஆதி இருப்பு நிலையே. ரெக்கார்டு நோட்டு தான் ஆதி இருப்பு நிலையை உருவாக்குன ஒரு ரெக்கார்டு நோட்டு தான் என்னது, மன உடல். அப்போ மன உடல்லாம் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டைரி, இல்லைனா ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு நோட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அணு உருவாகும் போதே நான் இப்படி தான் உருவானேன், எனக்குள்ளே இப்படிலாம் இருக்குது, நான் எங்கேருந்து வந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே எங்கே என்ன செஞ்சிடும், அந்த ஆசைன்ற ஒரு குணம் உருவாச்சு, அழுத்தம் வந்து எல்லாமே அங்கே பதிவாயிரும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இங்கே என்னுடைய மன உடலில் என்ன ஆயிரும், எல்லாமே இந்த ஃபேன் ஓடிட்டுருக்கு, லைட் இருக்குது, இந்த மொபைல் இருக்குது, எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆகிடும். இந்த டைம் முதற்கொண்டு என்ன செய்யும், என்னுடைய மன உடலில் ரெக்கார்ட் ஆகிடும்.
இப்போ நம்ம மன உடல் அல்லது மனம்ங்கிறது நமக்கு இது நாள் வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா பிரெயின் மைண்ட் அப்படின்னு போட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, பிரெயினுடைய அந்த படத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. அப்போ நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், மன உடல்னால் இங்கே தான் இருக்குது, நம்மளுடைய கோபம் அழுகை பயம் எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. மன உடலுங்கிறது தனியாக நம்மளுடைய இன்விசிபிளாக நம்ம கண்ணுக்கே தெரியாது, நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்குள்ளையும் ஒவ்வொரு இதுலேயும் என்ன செஞ்சுருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக பதிவாகிருக்கும். ஸோ இப்போ அந்த அணு என்ன இருக்குது, அணுவுக்குள்ளே நான் எப்படி உருவானேன் அப்படிங்கிறது ஒரு பதிவு இருக்குது. இப்போ இந்த ஆதி இருப்பு நிலையில் ஒரு அணு தான் உருவாச்சா அப்படின்னா இல்லை, அது எவ்வளோ பெரிய விரிந்து இருக்குது. ஆதி இருப்பு நிலை பரம்பொருள் எவ்வளோ விரிந்து இருக்கோ அவ்வளோ தூரம் எங்கே என்ன இருக்குது, அணுக்கள் உருவாகிருக்கு. இப்போவும் உருவாக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க நிமிஷத்தில் கூட அது என்ன செஞ்சுட்டு உருவாக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி உருவான அந்த அணுக்கள் எல்லாமே அது உருவான டயத்தை பொறுத்து அதோடைய தன்மையை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆங்காங்கே அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு டீமாக என்ன செய்கிறாங்க, ஒன்றா சேர்றாங்க. இந்த ஒன்றா சேர்ந்த டீமுக்கு பேர் என்ன பேர், செல்கள் அப்படின்னு பேர். இந்த செல்கள்லாம் என்ன ஆகிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு டீமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய குணத்துக்கு தக்கன என்ன பண்ணுறாங்க, ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுதான் என்ன ஆகுது, படைப்பாக உருவாகுது. அந்த படைப்பு தான் என்ன ஆகுது, பிரபஞ்சமாக இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. பிரபஞ்சம் அழியும் உருவாகிக்கிட்டே இருக்கும், அழியும் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பிரபஞ்சமாக இருக்கிறதுல தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது, நம்மளுடைய பால்வெளி மண்டலம் இருக்குது, அதில் நாம் சூரிய குடும்பத்தில் இருக்கோம். அப்புறம் பூமியில் நாம் என்ன செய்கிறோம், நுண்குறியமைகள் இருக்குது, அப்புறம் பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, நாம் மனிதர்கள் இருக்கோம். இந்த மனிதர்களில் ஒரு ஆள் தான் யார், நம்ம அண்ணாமலை பால்காரன் ரஜினியும் முத்து ஜமீன்தார் ரஜினியும் இந்த மனிதர்களில் தான் வந்து என்ன செய்கிறாங்க, சேர்றாங்க. பாருங்கள், ஒரு மனிதன் வந்து அண்ணாமலை பால்காரன் வந்து தோன்றின வரலாறை நாம் எடுத்தோம் அப்படின்னா அவரை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கு. ஒருத்தருடைய குணம் அவ்வளோ ஈஸியாக என்ன செய்யாது, உருவாகாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அவருடைய மூல வரலாறை நம்ம பார்க்கணும். அவர் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, ஒரு சம்பவம் நடக்குது. அண்ணாமலை வேறு எக்ஸாம்பிள் வந்து அண்ணாமலை படத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, படம் ஆரம்பிக்கும் போதே அவரை வாய்ஸ் ஓவரில் தான், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, படம் பார்த்தவங்க வாய்ஸ் ஓவர்லேயே அவர் சின்ன ரஜினியை காட்டுறதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஓவர்லேயே அவருக்குள்ள பால் வந்து சரியில்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய நேர்மையை நீ வந்து இப்படி குறை சொன்னாடினால் உனக்கு இனிமேல் பால் கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், அவர் வெளியே வரும்போது தான் அவருடைய என்ட்ரியே, அப்போ தான் அவருடைய ஃபேஸே காட்டுறாங்க. ஸோ அப்படி ஒரு குணம் உள்ள ஆள், அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஆள். அவர் நேர்மையை நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை நிப்பாட்டுவார் அப்படிங்கிறதே என்ன செய்கிறாங்க, அப்போ முதல்ல அப்படி என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ அப்போது அந்த குணம் எங்கே இருந்து உருவாகிருக்கும் அப்படின்னா, அவர் போன பிறவியில் இன்னொரு மனிதனாக இருந்திருப்பார், அதுக்கு முன்னாடி ஒரு மனிதனாக இருந்திருப்பார், ஒரு 5-6 மனித பிறவியாக கூட என்ன செஞ்சுருக்கலாம். இந்த பூமியில் அவர் 5-6 மனித பிறவியாக பிறந்திருக்கலாம். இந்த பூமியில் அவர் ஒரு சிங்கமாக இருந்திருக்கலாம், புலியாக இருந்திருக்கலாம், அப்புறம் பறவையாக இருந்திருக்கலாம், அப்புறம் ஏதாவது ஒரு மீனாக இருந்திருக்கலாம், நுண்கிருமியாக இருந்திருக்கலாம், அப்புறம் நட்சத்திரங்களை எங்கேயாவது வாழ்ந்துருக்கலாம். இப்படியே அவருடைய இதை எடுத்து போனீங்கன்னா அவர் எங்கே வரைக்கும் போகணும், நம்ம அவர் அணுவாக தோன்றினிலிருந்து இன்றைக்கி அண்ணாமலையாக வந்தது வரைக்கும் அவருடைய வரலாறை எடுத்து பார்க்கணும். அதுக்கு பின்னாடி அவருடைய குணத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது, இவ்வளோ வரலாறு இருக்குது. ஸோ அப்போது அந்த அண்ணாமலையை கம்பேர் பண்ணி பார்க்குற மாரி தான் நாமளே என்ன செய்யணும், நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்கு, ஒரு சம்பவம் நமக்கு வெளியே நடக்கு அப்படின்னா நாம் என்ன செய்வோம், ஒரு ரியாக்ட் பண்ணுவோம், ஒரு டக்குன்னு நம்ம என்ன செய்வோம், ரியாக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்னு கேட்டால் என்னுடைய நேச்சரும் இதுதான், என் குணம் இதுதான் அப்படின்னு நாம் என்ன செய்வோம் சொல்லுவோம். இந்த குணம் உருவாகிறதுக்கு பின்னாடி நமக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. ஸோ இந்த வரலாறை நாம் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம எங்கேருந்து தோன்றி வந்தோம் அப்படிங்கிறத தியான அன்பர்கள் என்ன செஞ்சுக்கணும், ஆன்மீக அன்பர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றியான இன்னும் டீட்டெயிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த காணொலியுடைய அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் இந்த பார்ட் 1ல் இது வரைக்கும் நம்ம பேசினது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை எனக்கு இன்னும் இதில் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய அள்ளி தியான மைய நம்பரில் நீங்கள் என்ன செய்யலாம், வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ நீங்கள் என்ன செய்யலாம், பேசி தெளிவுற்று கொள்ளலாம். அடுத்த இதில் நாம் என்ன செய்கிறோம்,
இந்த குணங்களை பற்றி நாம் அந்த குணத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பற்றி அண்ணாமலை ரஜினியும் பால்காரன் அண்ணாமலை ரஜினியும் முத்து ஜமீன்தார் ரஜினியும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம், பார்ட் 2ல் நம்ம என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.